பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணுங்க தான். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கண்ணுங்க தான் மொத்தமே. ஸோ மக்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து நிறைய கூட்டம் வரும். வணக்கம். தெரியுதா யார் இல்லையா? எது எத்தனை வந்துக்கிறீங்க? இது எது மொத்தம் நம்மள் தானா? சரி 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 சரி. ஐயா வந்து சந்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்துருக்காரு. மொத்தம் அவர் தான். மொத்தம் இது எல்லாமே அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஐயா போயிட்டு வரோம் அப்படி. சரி போயிட்டு வரோம். சரி. வியாபாரி எந்தூர் எல்லாம் வருவாது. எல்லாம் வருவோம். எவ்வளோ சரியான ஏகப்பட்ட கலெக்ஷனுங்க. கண்ணுக்குடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கண்ணுக்குட்டிங்க. இருக்கு செட்டு இருக்கு. எல்லாமே ஜோடி கண்ணுக்குட்டிங்க. நெதியா இருக்கு. காங்காயம் கண்ணு மேற்கத்திய கண்ணுங்க எல்லாமே வந்துருக்கு. ஸோ ஜோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சொல்கிறாங்க. எந்த ஊர் கண்ணையா? என்ன வேல் பண்ணாத்துரா? ஓகே ஓகே. எவ்வளோ கண்ணு கொண்டு வந்துருக்கீங்க? ஒரு 5 கண்ணுண்ணா. 5 கண்ணு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் வைக்கலண்ணா. வியாபாரம் சரி. விளக்கம் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு விளக்கம் சொல்லு. வியாபாரம் சரி. மழை பெய்ஞ்சு போச்சு. நாளைக்கு ஓடும். ஸோ மழைன்றதுனால வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. வியாபாரமே சரி சார். இந்த வருஷம் ரொம்ப இதாக்கு சார். கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சு வியாபாரமே தென்னாட்டுக்காரெல்லாம் வரல. கொஞ்சம் எல்லாம் வியாபாரமே ரொம்ப டல்லா இருக்குது கொஞ்சம். சரி சரி. அது நீங்க ஏன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இல்லை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரைவரும் போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே. கண்டிப்பாக சரிங்க. அதை பார்த்து சரிண்ணா. கேஎஸ் வெங்கட் பார்த்தீங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த வியாபாரம் வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கண்ணுங்கள்லாம் வந்து நிறையா வந்திருக்கு. மாடுகள்லாம் நிறையா வந்திருக்குது. ஸோ வியாபாரம் தான் வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மழை எல்லாமே மலையில் வந்து கண்ணுங்கள்லாம் வந்து நின்றுட்டுருக்குது. ஆட்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தால ஜனங்கள் நடமாட்டம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து வியாபாரம் வந்து கம்மியாக நடக்குது. ஓகே 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 ஓகே. தம்பி எவ்வளோ சொல்லி ஜோடி? எவ்வளோ சொல்லிருக்கீங்க ஜோடி? எவ்வளோ சொல்லிருக்கீங்க? அவன் தான் ஓனர். அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன் மாட்டு தான் ராஜ் சொல்ல முடியும்? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்கையெல்லாம் போட்டு சாப்பிட வச்சுட்ருக்காங்க. ஏன்னா மலையில் வந்து அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. மாடுகள்லாம் நின்றுட்டு. ஸோ மலையில் வந்து மாடுகள்லாம் நின்று இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் மழையெல்லாம் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ மழை இல்லைன்னா தான் வந்து வியாபாரம் வந்து நல்லா நடக்கும். இதுதான் நாடு. ஸோ இந்த கன்று தான் வாங்க போகிறா. நல்லா இருக்கு பற்றி கண்ணுங்க. இந்த கன்று தான் பேசணும். ரேட் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. ஸோ எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ரேட்டு சொல்கிறது தான் ஆள் இல்லை. கண்ணுங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். வியாபாரி இல்லை. எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. வியாபாரி உள்ள உட்காந்துருக்காங்க. சரி சரி அப்படியே போகலாம் அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தமே மேற்கத்திய கண்ணுங்க.
ஸோ நம்ம குந்தாரப்பள்ளி சந்தையில் இதெல்லாம் பார்த்துருப்போம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைனாக கட்டி வச்சுருக்காங்க மேற்கத்திய கண்ணுங்க. அப்படியே எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வளர்ப்புக்கு சூப்பராக வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்ணுங்க வந்து தரமாக கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ அழகான கண்ணுங்க பாருங்கள், நிறைய கலெக்ஷனுங்க. ஸோ இந்த மாதிரி திருவண்ணாமலை தீப சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்தியூர் சந்தை இந்த மாதிரி சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். ஜோடி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு 60,000 வந்து சொல்லியிருக்காங்க ஜோடியெல்லாம். என்னண்ணா பல்லு எவ்வளோ ரேட் சொல்லியிருக்கீங்க? 2 பல்லு. 110 சொல்கிறோம். 110. ஆமாம். எந்த ஊரில் இருந்து? இது வந்து திருப்பத்தூர். திருப்பத்தூரில் இருந்து வரும். ஜோலார்பேட்டை. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை தீபத்துக்கு. ஸோ இன்றைக்கி வந்து வியாபாரம் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. போக போக நாளைக்கு தான் வியாபாரம் நடக்கும். ஸோ எதனால் வந்து டல்லாக இருக்குது அப்படி? மானம் கொஞ்சம் மழை தூத்துது. மழை தூத்து அதெல்லாம் கொஞ்சம். சரி. நாளைக்கு தான் வந்து நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ கூட்டமாக வந்து நல்லா கூட்டம் நாளைக்கு தான் வரும் கூட்டம். சரிங்க. 110 சொல்லியிருக்கீங்க. ஓகே. 110 சொல்லியிருக்காங்க. இது பல்லு நான் சொன்னீங்க 2. 1 பல்லு வச்சுருக்கு, 1 பல்லு வைக்க. பல்லு வச்சிருக்கு, 1 பல்லு வைக்கல. 110 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மழை வந்து விட்டு பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வந்து ஜனங்களை வந்து நடமாட்டம் இல்லை. அதனால் வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நாளைக்கு வந்து சூடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கொம்பெல்லாம் சீவி அழகாக நல்லா கொஞ்சம் அழகாக கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரிய சந்தைகள்லாம் கொஞ்சம் அழகாக கொண்டு வருவாங்க. தீப சந்தைன்றது வந்து அந்தியூர் சந்தைக்கு அப்புறம் வந்து திருவண்ணாமலை சந்தை வந்து கொஞ்சம் நல்லாவே நடக்கும். ஸோ சந்தையெல்லாம் வந்து நல்லா பெரிய லெவலில் நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எல்லா மாட்டும் வந்து நம்ம உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து காங்கேயம் கன்று, காளைக்கன்று. இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஓனர் இல்லைங்களா? எவ்வளோ சொல்லியிருக்காரு தெரியலீங்களா? சரி. அவருக்கு தெரியல அண்ணனுக்கு. ஒரு ஜோடி பாருங்க, அதெல்லாம் மேற்கத்திய கண்ணுங்க. ஆஹா, தரமாக இருக்குது. தாத்தா வணக்கம். நல்லகிரியா? சரி, சாப்பிட்டே இல்லையா? சாப்பிடலையா? எங்க தம்பி? சரி. மலையில் பார்த்துரு, மழை வேறு பெய்யுது. சரி. ஃபுல் அண்ட் ஃபுல் மேற்கத்திய கண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. சின்ன கண்ணுக்குட்டிங்க. என்ன அழகா இருக்குது. மாட்டை மட்டும்தான் பார்க்குற, வாங்குற மாதிரி ஒன்றும் தெரியல. நீ எங்க எந்த அந்த கண்ணுக்குட்டி இல்லையா? ஏன் உனக்கு அந்த கண்ணுக்குட்டின்னா எந்த மாதிரி கண்ணுக்குட்டி வேணும்? கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் கண்ணுக்குட்டி வாங்குறதுக்கு பிடிக்கலையா அவருக்கு கண்ணுக்குட்டியாக இன்னும் அமையலையா சொல்லிட்டு இருக்காப்புல. என் கண்ணுக்குட்டியை நான் உனக்கு வீடியோ கால் பண்ண சொல்கிறேன். இது வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறேன். அதுமாரி ஒரே ஒரு கண்ணுக்குட்டி இல்லை. ஃபுல்லாக எல்லாம் நாட்டு கண்ணுக்குட்டிங்க தான் எல்லாமே. சூப்பராக. பாய் வணக்கம். சாப்பிட்டீங்களா? நம்மள் தானா? பாய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் நம்ம தெரிஞ்ச பாய்க்கு தான் மொத்தமே எல்லாம் சந்தையெல்லாம்.
நான் கூட எங்கடா பாயெல்லாம் காணுமே அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் கூப்பிட்டேன் உங்களுக்கு, நீங்கள் பார்க்க. அப்படியா? சரி சரி. சாப்பிட்டீங்களா இல்லையா? எப்போ போட்டீங்க? எப்போ எப்போ வந்து 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுது. ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டார். பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சந்தையிலும் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே கண்ணுங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி போயிருக்கோம் வியாபாரம்? வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் மழையால் கொஞ்சம் ஆளுங்க முன்ன பின்ன கேட்டுக்கிறாங்க. அவ்வளோ வந்துட்டு இல்லை வியாபாரம். சரி சரி சரி. கம்மி தான் இருக்குது. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து சந்தை எவ்வளோ மாடுங்க வந்திருக்கு? போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிக மாடு. போன வருஷம் கொரோனா கண்ட காரணத்தால் மாடுங்க அவ்வளோன்ட்டு வரல. இந்த வருஷம் கொரோனா இல்லை, அதனால ஜனங்க மாடுங்க அதிகமாக வந்திருக்கு. ஆனால் மழை வந்துருச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டுக்கு வந்தால் வருவாங்க ஜனங்க, வெளியூருக்காரங்க வந்தால். நாளைக்கு மழை இல்லைன்னா வியாபாரம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, நாளைக்கு வியாபாரம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா நடக்கணும். மழை வரக்கூடாது. மழை வந்தால் தீபத்தை முன்னிட்டு நாளைக்கு மழை வரான்னா வியாபாரமும் நல்லா நடக்கும். ஆமாம், வர மக்களும் வந்து நல்லபடியாக வந்து கிரிவல பாதையை வந்து சுற்றிட்டு ஆமாம் நல்லா வந்து போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஸோ இன்னும் வந்து மாட்டுங்கள்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே பாய், பார்க்கலாம். சரி 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 சரி. வணங்கண்ணா தம்பி. ஸோ இதெல்லாம் வந்து நாட்டு ஏனுங்க. ஸோ இங்கே 2 கண்ணுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மாடு வந்து அதிகம். போன வருஷம் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் மாடுங்க. ஸோ கண்ணுங்க தான் வந்து அதிகம். மாடுங்களை விட பார்த்தீங்கன்னா கண்ணுங்க வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ மாடு இப்போ எவ்வளோ கண்ணு காமிச்சிருப்பாங்க, இன்னும் கண்ணுங்க நிறையா இருக்குது. வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வியாபாரம் இல்லை, ஜனங்க வந்து நடமாட்டம் இல்லை. இல்லைன்னா வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். நாளைக்கு வந்து கூட்டம் வரும்ண்ணா. நாளைக்கு அந்த மழை இல்லைன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து கூட்டம் வரும். பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். ஏன்னா மாடுங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம். அதிகம். ஆனால் மழை மட்டும் இல்லைன்னா வந்து கூட்டம் வந்து அதிகமாக வந்துடும். ஓகே 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 ஓகே. நிறையா வந்து கண்ணுங்க தான் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. எல்லாமே அண்ணன்லாம் பாருங்கள். எல்லாம் சந்தையில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் திருவண்ணாமலை சந்தையில் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆமாம். அந்த எத்தனை கண்ணா கொண்டு வந்துருக்கீங்க? 12 கொண்டு வந்துருக்கீங்க. ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களா? சேல்ஸ் பண்ணியாச்சு. எத்தனை பண்ணியிருக்கீங்க? 5-10 பண்ணிட்டேன். சரி சரி. இன்னும் 2 தாங்க. எப்படி கட்டுப்படி ஆச்சுங்களா ஓரளவுக்கு? முதலே ஆகலை இந்த வருஷம். ஏன்? வியாபாரம் கம்மி. சரி 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 சரி. இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் 2 தாங்க இருக்குது. இன்னும் 2. இது 2 இருக்குது. ஓகே ஓகே. இன்னும் 2 தான் இருக்கா. ஒரு மற்ற கொண்டு வந்தெல்லாம் வந்து விற்பனை ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாளைக்குள்ளே விற்பனை பண்ணிவிடுவார். ஓகே ஓகே. இந்த கண்ணுங்களுக்கெல்லாம் தீவனம்னா நீங்களே எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை இங்கே வாங்கி எடுத்துகிட்டு வாங்க? ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா இங்கே இந்த தீவனமெல்லாம் இங்கே கிடைக்குதா? பில்லு மட்டும் கிடைக்குது. பில்லு மட்டும் கிடைக்குது. பில்லு மட்டும் வாங்கிக்கலாம். தேவைன்னா வாங்கிக்கலாம். சரி சரிண்ணா 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 சரிண்ணா. சரி. ஓ தம்பி, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? டேய் முறுக்கி நிற்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறேன்னா முறுக்கிட்டு நிற்கிறாங்க. வைக்கிறா. நிறைய 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 கண்ணுங்க அன்றைக்கி. ஹலோ. இதெல்லாம் எவ்வளோ ஜோடி சொல்லியிருக்கீங்க? ஜோடி எவ்வளோ? 35 மாடு வாங்கலாம். ஓகே. எத்தனை மாதத்து கண்ணுங்க இதெல்லாம்? எல்லாம் ஒரு 1.5 வருஷ கண்ணு. 1.5 வருஷ கண்ணு. 35,000 ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி. எங்க மாட்டு பாருங்க.